ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆண்டவர் அநேக ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு கூட பரிசுத்த ஆவியான கொடுக்கிற ஆலோசனை என்ன? 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படிக்கு ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருந்தபடியினால் சுத்த இருதயத்தோட ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்க ஒரு காரியத்தை, மிக முக்கியமான ஒரு காரியத்தை எழுதுகிறார். நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு. அப்போ மாய்மாலமான சகோதர சிநேகத்திலே மாய்மாலம் இருக்கு, ஹிப்போக்ரசி. இன்னைக்கு அப்படி தானே வெளியில் முன்னாடி பார்த்தோன்னா ஓன்னு பயங்கரமாக பேசுவாங்க. அதே நபர் போய் பின்னாடி என்ன பண்ணுவாங்க, தவறாக பேசுவாங்க. தெய்வ பிள்ளையில இது ஒரு மாய்மாலம், இது ஒரு போலியான வாழ்க்கையை குறிக்கிறது அல்லவா? அப்படி இருக்கக்கூடாதுன்னு இங்கே பேதுரு சொல்லுகிறார். அதனால நாம் என்ன செய்யணுமா? ஆமீன். ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்க ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிற அப்படின்னால, அப்ப நான் மாயமற்ற சகோதர சிநேகத்தோடு இருக்கிறேன்னா நான் என்ன செய்யணும்? ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. ஹல்லேலூயா. தேவபிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆலோசனை என்ன தெரியுமா? நாம் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவபிள்ளையில இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள சத்தியம் தெரியும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்க வேண்டும். வேத வசனம் தெரியும். சத்தியம் யாரு? இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனம் என்று. இயேசுவை தெரியும், இயேசுவனுடைய உபதேசங்கள் தெரியும். ஆமென். வேதத்தில் வார்த்தைகள் தெரியும், பிரசங்கங்கள் தெரியும், வெளிப்பாடுகள் தெரியும். எல்லா சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். கொலை செய்யாதிருப்பாயாக, போய் பேசாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாய், இப்படி எல்லா சத்தியம் தெரியும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பின்னிடத்தில் அன்பு கூறுவாயாக தெரியும். ஆனால் நாம் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவபிள்ளையில இன்றைக்கு நான் சகோதரத்தில் மாயமற்றவனாய் காணப்படணும்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என் சகோதரர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு வெளிப்பாடு வருது தேவபிள்ளையில. இன்னைக்கு நான் இப்படி யோசிக்கிறேன், ஆண்டவர் நமக்கு சகோதரர், ஆண்டவத்தில் நான் மாய்மாலமான அன்போடு காணப்படுகிறேன்னா இல்லை மாயமற்ற அன்போடு காணப்படுகிறேன்? ஆண்டவரை நான் மாய்மாலத்தோடு நேசிக்கிறேன்னா அல்லது சுய ஆதாயத்துக்காக அவரை நேசிக்கிறேன்னா, உண்மையாக அவரை நேசிக்கிறேன்னா? இன்னைக்கு யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறதாக காணப்படுகிறோமா? ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட வாசிக்கும் போது அங்க இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். பாருங்க, ஆபிரகாமை குறித்து எப்படிப்பட்ட சாட்சி பாருங்க. ஆபிரகாம் ஏற்கனவே அவருக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன். அதனால தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, என் விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களை கை கொண்டபடியால். இதெல்லாம் கை கொண்டபடியால் தான் இன்னைக்கு விசுவாசிகள் தகப்பனாயிரு காணப்படுகிறார். இன்னைக்கு தேவப்படியில் நம்ம சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நியமங்களை, கட்டளைகளை, பிரமாணங்களை இன்னைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று இந்த பரிசுத்தமான ஓய்வு நல்ல ஆலோசனை சொல்லுகிறது. எப்படி? அப்போ சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது, சத்தியத்தின்படி நாம் வாழ ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி நாம் ட்ரை பண்ணுவோம், முயற்சி செய்வோம். அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த சத்தியத்தின்படி அந்த வேத வசனத்தின்படி நம்ம வாழ்ந்து ஆண்டுக்கு சாட்சியாக இருக்க ஆண்டு நம்மளுக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா. மாயமற்ற சகோதர சிநேகத்தோடு காணப்பட சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்திருங்கள் சொன்னது போல் ஆண்டவரே, அந்த சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சத்தியத்தை அறிகிற அறிவை தாங்கப்பா. அந்த திருவசனத்தை கேட்கிறாள் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக இருக்குன்னு சொன்ன போல ஆபிரகாம் எப்படி நியமங்களுக்கு கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தாரோ, நாங்களும் அப்படி கீழ்ப்படிந்து ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் மக்கள் பிதாவே, ஆமென். சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார்.